டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. பொதுவாக இன்றைக்கு மொத்த உலகமும் ஆராய்ச்சிகளும் எந்த மருந்தை சாப்பிட்டால் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும், இளமையாக இருக்க முடியும், நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் பேர் நோய் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது அதை குணப்படுத்த என்னென்ன மருந்துகள் தேவை அப்படிங்கிற ஆராய்ச்சியில தான் இருக்கும். ஆனா ஆயுர்வேத மருத்துவமும் நம்முடைய இயற்கை மருத்துவமும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஒரு விஷயம் தாங்க. இன்றைக்கு உணவை கொண்டே ஆரோக்கியமாக வாழ முடியும். நான் பொதுவாகவே உங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடியது ஒன்றுதான். என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை அப்படிங்கிறது நம்முடைய சமையல் அறையிலிருந்தும் நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்தும் தான் ஆரம்பிக்கிறதே தவிர, நாம் சாப்பிடுகின்ற மருந்துகளோ அல்லது மாத்திரைகளோ அல்லது சத்து மருந்துகளோ அதற்கு ஆதாரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். உலகத்திலேயே மிக அதிகமான சத்து மாத்திரைகளுடைய சந்தையாக இன்றைக்கு எது இருக்குன்னா அமெரிக்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. $2.3 ட்ரில்லியன் ஒரு வருஷத்துக்கு சத்து மாத்திரைகள் அங்க விற்பனை ஆகுது. ஆனா இதய நோயுடைய இருப்பிடம், புற்றுநோயுடைய இருப்பிடம், இன்றைக்கு தீர்க்க முடியாத சர்க்கரை நோயுடைய இருப்பிடம், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளோட இருப்பிடம் எதுன்னு கேட்டா இன்றைக்கு அமெரிக்கா தான் இருக்கு. அப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஏற்பட வேண்டிய ஒரு கேள்வி, அப்ப கால்சியம் சத்துக்காக நான் மாத்திரை சாப்பிட்றேன், இரும்பு சத்துக்காக நான் மாத்திரை சாப்பிட்றேன், விட்டமின் சத்துக்காக நான் மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, இத்தனை சத்து மருந்துகளை சாப்பிட்டாலும் என்னுடைய ஆரோக்கியத்துல ஏன் முன்னேற்றம் வரல? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய அளவு சத்துக்களுக்கு இணையாக செயற்கையாக நாம் எடுக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு பலன் கொடுப்பது கிடையாதுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு மிக அழகான ஒரு உணவை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாரம் 3 முறை 100 கிராம் இதை உணவில் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு வருட காலம் கழித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அழகிலிருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, மகிழ்ச்சியான மனநிலையிலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் மாறி போயிருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு மிக மிக முக்கியமாக நம்முடைய சமையலறையிலிருந்து நம்முடைய ஆரோக்கியம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதும், இன்றைக்கு இயற்கை உணவுகள் நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க மட்டுமல்ல, மிகச்சிறந்த வகையில நோய் தடுப்பு, நோய் குணமாக்கல், குணமான நோய் மீண்டும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வகையில இன்றைக்கு பிரபலமாகி கொண்டு வரக்கூடிய வெல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு அடிப்படையாக நம் வீட்டு சமையலறையில் நாம் சாப்பிட வேண்டிய அந்த ஒரு உணவு எது? கேரட். கேரட் நம்மளுடைய பாரம்பரிய உணவா இல்லையான்னு இதை பற்றி நிறைய விவாதங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நிறைய வணிகங்கள் பல ஆயிரம் வருடங்களாக சங்க காலங்களிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வணிகங்கள், நம்மூரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் எடுத்துக்கொள்வதும் நம்முடைய கலாச்சாரமாக இருந்த ஒன்றுதான். உதாரணத்துக்கு தக்காளி, நல்லா யோசிச்சு பாருங்க. தக்காளி நம்ம ஊர்ல பாரம்பரியத்துல இருந்த ஒரு உணவா? கிடையாது. மிளகாய் நம்ம ஊர்ல பாரம்பரியத்துல இருந்த உணவா? கிடையாது. மிளகு மட்டும்தான் பாரம்பரியம், மிளகாய் பாரம்பரியம் கிடையாது. அதே போல இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் சங்ககால இலக்கியங்கள்ல இருந்தும் இதிகாச புராணங்கள்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய உணவுகளை நாம் கொண்டு வந்து நம்ம ஊரில் பயிரிட்டு அந்த உணவை நாம் சாப்பிடும்போது, ஓஹோ இது வெளிநாட்டுல இருந்து வந்தது, இது நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு நினைப்பதே மிகப்பெரிய தவறுதான். அந்த வகையில இந்த கேரட் இன்றைக்கு இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரப்பிரசாதம்னு சொல்லலாங்க. இந்த கேரட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீட்டா கரோட்டின் சார்ந்த சத்துக்கள் இருக்கக்கூடியது. இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட், புற்றுநோயை தடுக்க, இதய நோயை தடுக்க, உடல் வயதாகின்ற வேகத்தை தடுக்கன்னு நிறைய விஷயத்திற்கு உபயோகமாகின்ற முக்கியமான ஒரு சத்து பீட்டா கரோட்டின் சத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய பார்வை, நம்முடைய புரிதல் அதோட நம்ம நிறுத்துறதுனாலதான் இன்றைக்கு கேரட்டுடைய முழுமையான உபயோகம் என்னங்கிறத நம்மில் நிறைய பேர் புரிந்து கொள்வதே கிடையாது. இன்றைக்கு கேரட்டுடைய நமக்கு தெரியாத ஆனால் மருத்துவ உலகத்தில் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட 10 பயன்களை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்போம். சரி, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏன் நம்ம அந்த உணவை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது பெரும்பாலும் தெரியாது. எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிட்றேன். ஆனா நமக்கு பிடிச்சு சாப்பிடக்கூடிய உணவுடைய ஆரோக்கியம் என்னங்கிறத உணர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சு பாருங்களேன்.
அதுதான் அமிர்தம்னு சொல்றது. அமிர்தம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, நம்மை வாழ வைக்கக்கூடிய உணவுன்னு கிடையாது. சாப்பிடுகின்ற உணவு கூழானாலும் கஞ்சியானாலும் இது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய, இறைவன் கொடுக்கக்கூடிய வரமாக இருக்கக்கூடிய உணவுன்ற அந்த பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் அண்ட் கிராட்டிடியூடோட நம்ம சாப்பிடும்போது நீங்க சாப்பிட்ற கஞ்சியே உங்களை வாழ வைக்கக்கூடிய சிறந்த உணவு தான். அந்த வகையில கேரட்டுடைய பயன்களை நம்ம பார்ப்போம். கேரட்டை நம்ம எப்படி வேணா சாப்பிடலாம். பச்சையா சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், பொரியல், அவியல், மசியல், துவையல், எப்படி வேணா சாப்பிடலாம். ஆனா கேரட்டை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 10 பயன்கள்ல முதல் பயன், இதய நோயை தடுக்க கேரட் ஒரு சிறந்த மருந்து. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறோம், எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எங்க மதருக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஜெனட்டிக்கா எங்க வீட்டுல நிறைய பேருக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு அமைச்சர் கூட ஒரு முறை சமீபத்துல என்ன பார்த்துருந்தார். ஒரு வருடமாக என்னோட ட்ரீட்மெண்ட்ல அவங்களோட குடும்பம் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய துணைவியாரோட குடும்பத்துல இதயத்திற்கான ஒரு பாதிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு சார், நீங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்திருந்தார். அப்போ ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் அவங்களோட நாடிகள்லாம் நான் பரிசோதனை செய்து உடம்புல வாத பித்த கபம் எப்படி இருக்குன்னு பார்த்து அவர்களுக்கு உணவு முறைகள் என்ன தேவை, மருந்துகள் என்ன தேவை, வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்ன தேவைன்னு சொல்லி கொடுப்பேன். அந்த அம்மா வரும்போது பாத்தீங்கன்னா 117 கிலோ இருந்தாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா 83 கிலோ இருக்காங்க. உணவின் மூலமாகவே இந்த ஒரு வருட காலத்துல அந்த எடையை குறைச்சிருக்காங்க. அவங்க வரும்போது ஏபிஓன்னு சொல்லக்கூடிய இதயம் சார்ந்த லிப்போ புரோட்டீனுடைய அளவும், இதயத்தை பாதிக்கக்கூடிய சிஆர்பி சார்ந்த அளவீடுகளும் ரொம்ப மாறுபாடு அடைஞ்சிருந்தது. அவங்க ஒரு 5 வருடங்களாக மருத்துவ சிகிச்சையில தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாறுபாடுகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்ப அவரு ஒரு முறை வருத்தத்தோட வரும்போது அவருக்கு நான் பரிந்துரைத்த உணவுகள்ல முதல் உணவு என்ன தெரியுமா? தினசரி 100 கிராம் கேரட்டை நீங்க உணவுல சேர்க்கணும். நீங்க பொரியலா சாப்பிடுங்க, நீங்க பச்சையா சாலடா சாப்பிடுங்க, எப்படி வேணா சாப்பிடுங்கம்மா, இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. இந்த ஒரு வருட காலம் முடிந்த பிறகு அவங்க எடுத்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா அளவீடுகளுமே குறைந்திருந்தது. கடந்த 10 வருடங்கள்ல முதல் முறையாக அவங்களுடைய அளவீடுகள் குறைந்திருந்தது. அப்ப இன்றைக்கு இதய நோய் சார்ந்த காரணிகள் ஏற்படுவதற்கான ஒரு வாழ்வியல் முறையில் நாம் இருந்தாலும், இதய நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு நாம் இருந்தாலும், இதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் ப்ரெடிக்ஷன்ல நம்ம இருந்தாலும் கூட, இன்றைக்கு இதய நோயை குறைக்க, குணமாக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் தான். ஸோ கேரட்டை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அவர்களுக்கு பிடித்தால் போலவே செஞ்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. என்னுடைய ரொம்ப பெரிய ஃபேவரட்டான உணவுகளில் ஒன்று கேரட் அல்வா தான். என்னுடைய பாட்டியார் இருக்கும்போது கொஞ்சம் கேரட் எல்லாம் எங்களையே கிளீன் பண்ண வச்சு, துருவ வச்சு, அதை கொஞ்சம் நெய்யை போட்டு நன்றாக வதக்கி இனிப்பு செஞ்சு அதுல போட்டு கலந்து ஒரு கேரட் அல்வா கொடுப்பாங்க பாருங்க. அப்பா பாருங்க, உங்ககிட்ட இதை நான் சொல்றேன், என் நாவில் எச்சில் ஊறுது. அவ்வளவு சுவையான கேரட் அல்வா. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி உணவுகளை மாதத்திற்கு ஒரு முறை 2 முறை நம்ம செஞ்சு கொடுக்கணும். கடையில வாங்கி கொடுக்க கூடாது, செஞ்சு கொடுக்கணும். அப்ப அந்த கேரட்டை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல முதல்ல ஏற்படக்கூடிய மாற்றம், நல்ல மாற்றம், இதய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கேரட்டுக்கு ஒன்று. 2வது, புற்றுநோய் தடுப்புல இன்றைக்கு கேரட் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறத பார்க்கும். இன்றைக்கு கேரட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு நிறைய சொன்னாலும் கூட 2 பெரிய ஆராய்ச்சிகள் கேரட்டை புற்றுநோய் ஆராய்ச்சியில மிகப்பெரிய அளவில் முன்னேற்றி சென்று இருக்கிறது. என்ன தெரியுமா? முதலாவது, இரத்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகளை குறைக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய சக்தி கேரட்டுக்கு உண்டு. இந்த இரத்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகள்னு சொல்லும் போது உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை, கரவிஷம்னு சொல்லக்கூடிய பாதரசம் சார்ந்த, லெட் சார்ந்த, துத்தநாகம் சார்ந்த, இன்றைக்கு காப்பர் சார்ந்த, அலுமினியம் சார்ந்த, சில்வர், வெள்ளி சார்ந்த நிறைய விஷத்தன்மை நம்ம உடம்புல வரும்போதுதான் இரத்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இரத்த புற்றுநோயுடைய தாக்கத்தை, தீவிரத்தை உடல்ல குறைக்க வேண்டும் அப்படின்னு வந்தா அதுக்கு இன்னைக்கு கேரட் மிகப்பெரிய தடுப்பு மருந்தாக இருக்கக்கூடுங்கிற ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்குகிறது. ஃப்ளீனோன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு, இந்த மூலக்கூறு கேரட்ல பூஞ்சை ஏற்படாமல் தடுப்பதற்காக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மூலக்கூறு. இந்த ஃப்ளீனோன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு இன்றைக்கு மனிதனுடைய உடல்ல ஏற்படுகின்ற சில வகையான புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்களேன்.
மனிதனுடைய உடல்ல ஏற்படுகின்ற அந்த ஒரு புற்றுநோய் காரணங்களை தவிர்ப்பதற்கு இந்த ஃப்ளீனோன் மூலக்கூறு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் போது, அப்ப கேரட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமாக புற்றுநோயுடைய பாதிப்பிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லையா? இதுதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமா தேவை. இன்னைக்கு யாரெல்லாம் புற்றுநோயிலிருந்து குணமாக வேண்டும், தடுக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ, அல்லது நம்முடைய வீடுகளிலேயே புற்றுநோய் சர்வைவர்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கேரட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வரைமுறையை, வரப்பிரசாதத்தை நாம் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். என்ன, வழக்கமாக சாப்பிடுகின்ற உணவுல ஒரு 100 கிராம் கேரட்டை நம்ம உணவாக சமைத்து கொடுத்தாலே அதுவே மருந்தாக செயல்பட்டு இரத்த புற்றுநோய் மற்றும் சில வகையான குடல் சார்ந்த, புராஸ்டேட் சார்ந்த, ஒவேரியன் சார்ந்த புற்றுநோய்களை தடுக்க அது உதவி செய்யறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, ஈரல் நோய்கள். இன்றைக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நோயும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஈரல் சுருங்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை லிவர் சிரோசிஸ் நோயும் நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய, அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனித குலத்தை இருக்கக்கூடிய நோயாக இன்றைக்கு லிவர் சிரோசிஸ் இருக்கிறத பார்க்கும். நம்முடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கமே சமீபத்தில் 30 கோடி ரூபாய் செலவு செய்து ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறப்பு மையங்களை தமிழகத்தில் திறந்து வைத்திருக்காங்கன்னா பாத்துங்க. அப்ப எவ்வளவு பேர் இந்த ஈரல் நோய்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மெல்லாம் நினைக்கிறோம் குடிப்பழக்கம் ஈரலை பாதிக்கிறது, அல்லது நம்முடைய கெட்ட பழக்கங்கள் தான் ஈரலை பாதிக்கும், கொழுப்பு உணவுகள் தான் ஈரலை பாதிக்கும் நினைக்கிறோம். இல்லைங்க, நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் சொல்லக்கூடிய குடிப்பழக்கம் அற்று ஏற்படுகின்ற இந்த லிவர் நோய் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, பெண்களை அதிகமாக பாதிக்கிறது பார்க்கணும். அப்ப ஈரல் நோயை குணப்படுத்த வேண்டும், ஈரல் நோயற்ற பெருவாழ்வு நமக்கு வேணும்னா ரொம்ப சுலபமா கேரட்டை நம்ம உணவுல பயன்படுத்தினா போதும். ஒரு கேரட்டை சாரா அடிச்சு ஒரு 50 மில்லி குடிச்சாலும் பரவாயில்ல, அல்லது தினசரி ஒரு 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் மாதுளை பழம், அது கூட ஒரு 10 கிராம் இஞ்சியை போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து இந்த கேரட் சார்ல ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாரையும் 10 சொட்டு தேனையும் கலந்து குடித்தாலே உங்களுடைய ஈரல் டீடாக்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். நீங்க சும்மா கூகுள் அல்லது சாட் ஜிபிடி போயிட்டு கேரட் டீடாக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட நிறைய ரெசிபிஸ் வரதை பார்க்கலாம். அல்லது லிவர் டீடாக்ஸ் நீங்க போட்டீங்கனாலே அதுல கேரட் பிரதானமாக இருக்கக்கூடிய நிறைய ரெசிபிஸ் வரதை பார்க்க முடியும். அப்ப அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஈரல் கழிவுகளை நீக்கக்கூடிய கேரட்டை உணவுல சேர்த்தா போதாதா? இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நிறைய கேக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி கொடுக்குறோம், கடை உணவுகளை வாங்கி கொடுக்குறோம், பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அத்தனையும் இன்றைக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளுடைய வரிசையில ஈரலுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவாக இருக்கும் போது, அந்த உணவுகளை பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும் போது அந்த உணவால் ஈரல்ல ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அதற்கு கேரட் சிறந்த உணவு. ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷன், தண்ணீரிலிருந்து பரவக்கூடிய நிறைய வகையான வைரல் தொற்றுக்கள் இருக்கக்கூடிய சமூகமாக நாம் மாறிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நான் பார்த்திருக்கேன், ஹெப்படைட்டிஸ் பி நோயாளிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். சில வேலைகளுக்கு செல்லும் போது, பரிசோதனை செய்யும் போது தெரியும். இன்றைக்கெல்லாம் நான் பார்க்கக்கூடிய தம்பதிகள்ல 100 பேர்ல 2 பேராவது இன்றைக்கு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷனோட வரதை பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஏற்படுகின்ற நோய்கள் இன்று பாதிப்பை ஏற்படுத்தலனாலும் 10 வருடம் கழித்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு வரும்போது, அப்ப ஈரலை பாதுகாத்து வைத்துக் கொள்ள, ஈரல் அமில சுரப்பை சரி செய்ய, ஈரலுடைய திசுக்களுடைய வளர்ச்சியை சீராக்க இதைவிட சிறந்த மருந்து என்ன இருக்க முடியும்? 4வது, இன்றைக்கு ஈரல் பித்தப்பை கற்களுக்கு மிகச்சிறந்த மருந்துங்க. இன்னைக்கு என்னுடைய உணவுல தினசரி அசைவம் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும், உடற்பயிற்சி கிடையாது, உடல் எடை கூடுதல், குரட்டை நோயோடு நான் அவதிப்படுறேன், உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால என்னுடைய உடல் உழைப்பு மிக குறைவு, அதீத மன அழுத்தத்தோடு இருக்கேன், இரவு சரியா தூங்க முடியல, பகல்ல நிறைய தூங்குறேன், மலஜலம் சரியா எனக்கு கழிப்பது கிடையாது, மனநோயோடு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி 10 காரணிகள் இருக்கு இன்னைக்கு பித்தப்பையில கற்கள் ஏற்படுவதற்கு. ஆனா பாருங்களேன், இந்த 10 காரணிகள்ல குறைந்தது 5 காரணிகள் நம்ம எல்லாருக்கும் உள்ளதுதான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணிகளை குறைக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது
பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை ஒரு முறை ஏற்பட்டது, அறுவை சிகிச்சை இல்லாமல் இறைவன் அருளால நான் குணப்படுத்திக்கிட்டேன், எனக்கு திரும்ப திரும்ப பித்தப்பையில கற்கள் ஏற்படக்கூடாது, அல்லது இருக்கக்கூடிய கற்கள் கரையணும், நான் என்ன பண்ணணும்? வாரத்துக்கு 2 முறை 3 முறை கேரட்டை உணவில் சேர்த்தாலே போதும். உங்களுடைய பித்தப்பையுடைய கற்கள் குறைவதையும் கரைந்து போறதையும் காணாமல் போறதையும் பார்க்க முடியும். பாண்டிச்சேரியில ஒரு அம்மா என்ன வந்து பார்த்தாங்க. கடுமையான வயிறு வலி. 3 மாதத்துக்கு முன்பு வரும்போது கண்ணீரோட வந்தாங்க. நிறைய கூட்டம் இருந்தது அன்னைக்கு. அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி முன்னாடி பார்க்கணும், வயிறு வலி பொறுக்க முடியலன்னு வந்தாங்க. ரிப்போர்ட்ஸை பார்த்தேன். 12 மில்லிமீட்டர், 17 மில்லிமீட்டர், 19 மில்லிமீட்டர், 21 மில்லிமீட்டர், 23 மில்லிமீட்டர். அந்த கற்களுடைய அமைப்பு பை எப்படி இருந்ததுன்னா, கை ஃபுல்லா மணலை நிரப்பினா எப்படி இருக்குமோ அவ்வளோ கல்லு. அது கூட இந்த விஷயங்கள் இருந்தது. அந்த அம்மாவுக்கு ரத்த உறைதல் சார்ந்த நோய் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட். அதனால ரத்த உறைதலை நிறுத்தத்துக்கு ரத்த தண்ணீர் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இந்த மாத்திரையை நிறுத்தினா தான் பண்ண முடியும். பட் இந்த ராத்திரையை நிறுத்தினா ரத்த கட்டிகள் ஏற்பட்டு கால்கள்ல எம்பாலிசம் வரலாம். அதனால ரிஸ்க் பேஷண்ட்டு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வலி பொறுக்க முடியல. எமர்ஜென்சிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் வசதி கிடையாது. அப்போ கவலையோட வந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு நாடி பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். நம்ம கிளினிக்லயே அவங்கள உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 50 மில்லி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண கேரட் ஜூஸை நம்ம கிளினிக்ல இருந்தே கொடுக்க சொன்னேன். அவங்க காலையில 6 மணிக்கு என்ன பார்த்தாங்க. 9 மணி, 12 மணி, 2 மணி, திருப்பி 6 மணி. 6 மணிக்கு முடியும் போது வலி 50% குறைவா இருக்கு. நான் இப்போ சொன்ன போய் இன்னொரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்குள்ள சரியா இருக்குமா? சொல்றதை செய்யுங்கம்மா, போயிட்டு வாங்கன்னு. நான் 8 மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி திருப்பி எடுத்துட்டு வந்த ஸ்கேன்ல பார்க்கும்போது 3 கற்கள் காணவே இல்லை. அப்ப முதல் நாள் பார்த்தா கல் இருந்தது, அடுத்த நாள் பார்த்தா கல் குறைஞ்சு போயிருக்கு. அப்ப அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இது எப்படி சாத்தியம்? இயற்கையால் அனைத்தும் சாத்தியம்தான். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு எமர்ஜென்சி இருக்கு, உங்களால முடியும், நீங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு எமர்ஜென்சி சூழல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பித்தப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்களை குறைக்க கேரட் பெரிய அளவில் உதவி செய்தது. கேரட் சாறு இப்ப 3 மாசம் ஆச்சு. நேத்து தான் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காக ஃபைல் அனுப்பியிருந்தாங்க. ஒரு கல்லு கூட கிடையாது பித்தப்பையில், எல்லாமே காணாம போயிருந்தது. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்களேன். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் ₹1,00,000 செலவு செய்து ஆப்ரேஷன் செய்யறதுக்கு கூட தயாரா இருக்கும். சும்மா மெடிக்கல் செக்கப்புக்குன்னு போறோம், உடனே பித்தப்பையில கல் இருக்கு, டாக்டர் சொல்றாரு நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அடைச்சிரும், உயிருக்கு ஆபத்து வருங்கிறார். வலி கிடையாது, வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாது, கிளினிக்கல் சிம்டம்ஸும் கிடையாது, பித்தப்பையும் வீங்கல சுருங்கல எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஆப்ரேஷன் பண்ணலன்னா உயிருக்கு ஆபத்துங்கிறார். கிடுகிடுன்னு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒப்பீனியன், ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து நோயுடைய தன்மையை குறைப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றலாம்ங்கிற ஒரு எண்ணம் நம்மில் யாருக்குமே கிடையாது. அப்ப பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை குறைக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கேரட் ஜூஸ் குடிங்க. தினசரி 100 மில்லி கேரட் ஜூஸ் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. 48 நாட்கள் முறையா பின்பற்றுங்க. கொழுப்பு உணவுகள், எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துருங்க. பிறகு பாருங்களேன், உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறதை பார்க்க முடியும். 5வது, வயிற்று புண்ணும் குடல் புண்ணுங்க. சிறுகுடல் புண்ணு சொல்லக்கூடிய டியோடினல் அல்சர், அதே போல வயிற்றில் இருக்கக்கூடிய புண், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சார்ந்த பிரச்சனைகள். எதை தின்றால் பித்தம் தீரும்னு காலையில எழுந்த உடனே ஒரு பேண்டாப்ரசோல் மாத்திரையை போட்டா தான் சார் எனக்கு பசிக்குது, நெஞ்செரிச்சல் இல்லாம இருக்கு, இல்லைன்னா திரும்ப 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 எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காலையில 2 இட்லி சாப்பிட்டேன்னா அந்த 2 இட்லி சமைக்காம ராத்திரி வரல என்ன கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம்ல. யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா, அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய குடல் வீக்கம் அல்லது குடல் அழற்சி ஏற்பட்டு இருப்பது தான் அதுக்கு காரணம். நம்ம கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. கேரட்டை வந்து நல்லா கொஞ்ச நாள் உணவுல சேர்த்து 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 உடலை பலப்படுத்தி இந்த மருந்துடைய தேவையை குறைத்து மருத்துவ ஆலோசனையோடு நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த மருந்தும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வேலை செய்யாது. அப்ப திரும்ப திரும்ப நோயோடு போராடி கொண்டு இருக்கலாம். உங்க வீட்டுல 5 பேர் இருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் செரிமான மண்டல நோயோட கஷ்டப்படுறீங்கல்ல, அப்ப அந்த செரிமான மண்டல நோய்களை குறைக்க என்ன மருந்து வேணும், என்ன ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வேணும், எத்தனை முறை எண்டோஸ்கோபி பண்ணணும், எத்தனை முறை கொலனோஸ்கோபி பண்ணணும், இல்ல வேற என்ன என் உடம்புல இருக்கு, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு டெய்லி சாமி கூட சண்டை போடுறீங்கல்ல,
யாராவது ஒருத்தர் ஒரு முறையான உணவை பின்பற்றி கேரட்டை கொடுத்து பாக்குறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு சவால் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல அல்சர் நோயோடு போராடுற யாராவது இருக்காங்கன்னா, உணவுல பெருசா நீங்க என்ன மாற்றமும் பண்ணாம வெறும் கேரட்டை மட்டும் ஒரு 100 கிராம் பொரியலாவோ அவியலாவோ அல்லது பச்சை கேரட்டை அரைத்த சாறாகவோ தொடர்ந்து கொடுங்களேன். ஒரு ஒரு மண்டலம் அல்லது 2 மண்டலம் 100 டேஸ் கொடுத்து நீங்க பாருங்களேன். அவங்க வயிற்றில் வழக்கமாக ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் குறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பானது கேரட். நுரையீரல் மண்டல நோய்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடால் ஏற்படுகின்ற ஒவ்வாமை நோய்கள். 6வது, இன்னைக்கு 2 பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். ஒண்ணு, நம்மளோட இம்யூனிட்டி குறையுது, அதனால லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் வருது, சைனஸ்ல இன்ஃபெக்ஷன் வருது. 2வது பாத்தீங்கன்னா அலர்ஜி. சுற்றி இருக்கக்கூடிய காரணிகள், நம்ம போடுற பர்ஃப்யூம், சாமிக்கு கொளுத்தக்கூடிய கலப்பட சாம்பிராணி. இன்னைக்கு நல்ல சாம்பிராணியே கிடையாது, எல்லாம் கலப்பட சாம்பிராணி தான். தயவுசெய்து சாம்பிராணி ஏற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு இந்த கப்பில் வைக்கக்கூடிய நிறைய சாம்பிராணிகள் வருது. அதுல லோக்கலா நிறைய சாம்பிராணிகளுடைய குவாலிட்டியை நான் பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அது வேகமா எரியணுன்றதுக்காக அவங்க போடக்கூடிய சில கார்பன் மூலக்கூறுகள் நம்ம நுரையீரல்ல போச்சுன்னா, நீங்க டெய்லி 4 சிகரெட் குடிக்கிறதும் ஒண்ணுதான், அந்த சாம்பிராணியை சுவாசம் பண்றதும் ஒண்ணுதான். கொஞ்சம் கவனத்தோட பர்ச்சேஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஐயோ எனக்கு தீராத ஆஸ்மா இருக்குன்னு ஓடி வராங்க. அவங்களோட பழக்கத்தை பார்த்தோம்னா சாம்பிராணி போடுறதுதான் வேலை. வீட்டுல முன்னெல்லாம் அடுப்பு இருக்கும், அடுப்புல விறகு வச்சு எரிப்பாங்க. அந்த புகை போறதுக்கு பாத்தீங்கன்னா சமயக்கட்டுக்கு மேல ஒரு தூக்கி அந்த காற்று வெளியில போறதுக்கு அழகா ஒரு வாசல் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும், எக்ஸாஸ்ட் இருக்கு. ஆனா எக்ஸாஸ்டால உள்ள இருக்கக்கூடிய அந்த புகையையும் தூசியையும் எடுக்க முடியுதானா? முடியல. அப்ப இன்றைக்கு நம்ம என்னதான் சமைக்கின்ற முறை மாறினாலும் சமையல்ல இருந்து வரக்கூடிய அந்த மூலக்கூறுகள் நம்மை பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, முதல்ல நுரையீரல்ல தொற்றுக்களால் ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடால் ஏற்படுகின்ற நோய்கள் ஒரு புறமோ, ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற நோய்கள் ஒரு புறம்னு எது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு புரிதலே இல்லாம மாத்திரை, மருந்து, இன்ஹேலர்ஸ் சொல்லி நிறைய விஷயங்களோட நம்ம ஓடிட்டு இருக்கோம்ல. இதை நம்ம மாத்தணும்னா இதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற சிறந்த மருந்து எதுனா கேரட் தான். இப்ப குழந்தைய மாசத்துக்கு ஒரு முறையாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்கல்ல, சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, மோஷன் போல, வயிறு உப்போசம் இருக்கு, வயிறு வலி இருக்கு, கூட்டு போறீங்கல்ல, கேரட்டை கொடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு. டெய்லி உணவுல முதல்ல சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு துளி நெய் குத்தி அதுல நல்லா வேக வச்சு காரம் இல்லாம இருக்கக்கூடிய கேரட்டை போட்டு நல்லா பிணைஞ்சு 2 வாய் அந்த கேரட்டை கொடுத்துட்டு அப்புறம் சாம்பார், ரசம், மோர்லாம் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி அனுப்புறீங்கல்ல, அதுல ஏன் வாரத்துக்கு ஒரு முறை கேரட்டை துருவி போட்டு கேரட் சாதம் செஞ்சு கொடுக்க கூடாது? ஏன்னா நம்ம பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றி எடுத்து சொல்வதே கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஒரு மொபைலை போட்டு கையில கொடுத்துட்றாங்க. பிள்ளைங்க சோறு திங்குதா தோசை திங்குதானே தெரியல. ஒரு நாள் எங்க பாப்பா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தா, மொபைலை பார்த்துட்டு இருந்தா. நான் கேட்டேன், நீ என்ன சாப்பிட்றம்மா, காஃபியா டீயா அப்படின்னோன்னு அவளுக்கு பதில் சொல்றதுக்கே தெரியல, எப்படி யோசிச்சா. அப்புறம் எங்க வீட்டுக்காரம்மாவை பார்த்து கேட்டா, மம்மி இது காஃபியா டீயான்னு கேட்டா. அன்னைக்கு நிறுத்தினது தான் வீட்டுல காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை எல்லாருக்கும் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா, சாப்பிட்றது என்னன்னே தெரியாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்படி நல்லா இருக்க முடியும்? நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால ஒண்ணும் இல்லை, பயப்பட வேண்டாம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது உணவுடைய முக்கியத்துவத்தையும் மருத்துவத்துடைய முக்கியத்துவத்தையும் சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வராது. 7வது, மலச்சிக்கல். காலையில எழுந்தா கழிப்பறையில போய் போராட்டம்ங்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயம். அதுவும் 2 கழிப்பறை 3 கழிப்பறை இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு கழிப்பறையோடு ஒருத்தர் இருக்கும்போது, காலையில ஒருத்தர் போனார்னா அவர் திரும்பி வரவர்களும் அடுத்தவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பார்க்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள்ல 2 கழிப்பறை தான் இருக்கும், ஆனா 10 பேர் இருப்பாங்க. இந்த கேரட் மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது 5 நிமிடத்துல கழிப்பறை வேலை முடிந்துவிடும். உடனே அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க, பிரச்சனை இருக்காது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் போக போக என்ன ஆகுது, நம்ம எல்லாருக்கும் சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில சிரமம் அப்படிங்கிற இந்த சிரமத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும், மலச்சிக்கலிலிருந்து வெளிவர வேண்டும்னு பார்த்தீங்கன்னா உணவில் கேரட்டை சேர்த்தாலே போதும். பார்க்கின்சன் நோயால் போராடி கொண்டிருப்பவர்கள், பக்கவாத நோயால் போராடி கொண்டிருப்பவர்கள், நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் போலவே இருந்து ஆனால் உடலுடைய இயக்கங்கள் முறுக்குகின்ற நோயால், கம்பவாதம்னு சொல்லுவாங்க, ஒரு வில் எப்படி வளைஞ்சிருக்கோ அந்த மாதிரி வாதம் வளைஞ்சிருக்கக்கூடிய நோயால் போராடி கொண்டிருப்பவர்கள்,
மூட்டுவாதம், முடக்குவாத நோயால் போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே தவிர்க்க முடியாத சிரமமாக இருப்பது எதுனா மலச்சிக்கல் தான். அப்ப அவங்க அந்த உணவுல கேரட்டை நீங்க தினசரியோ வாரத்துக்கு 2-3 முறை கொடுக்கும் போது அந்த மலச்சிக்கலுடைய தீவிரம் குறைவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல பழக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் நான் இருந்தாலும் எனக்கு ஏன் சில நோய்கள் ஏற்படுது? சக்கரை நோய் ஏன் ஏற்படுது? தீர்க்க முடியாத ஆட்டோ இம்யூன் நோய்கள் ஏன் ஏற்படுது? இதற்கான காரணம் என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அழற்சி, இன்ஃப்ளமேஷன். நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய இணையங்கள்ல பாத்தீங்கன்னா, துபாய் போன்ற நாடுகள் மெடிக்கல் ஹப்பாக மாற முயற்சி செய்யுது. எப்படி சைனா வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருக்கோ, எப்படி இந்தியா வந்து ஐடி துறையுடைய ஹப்பா இருக்கோ, அது போல துபாய் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸோட ஹப் ஆகிறதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வயதை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட், உங்க தலைமுடியை மாத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட், தீர்க்க முடியாத ரத்த நோயோடு நீங்க இருக்கீங்கன்னா கூட மொத்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தையும் எடுத்து புதிய ரத்தத்தை அனுப்பக்கூடிய, வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரீட்மெண்ட். அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய மறதி நோய், அந்த மறதி நோயில என்ன பண்றாங்கன்னா, டயாலிசிஸ் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை இன்னைக்கு கிரியேட் பண்ணி மொத்த ரத்தத்தையும் ஃபில்டர் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட என்சைமை ரிமூவ் பண்ணி திருப்பி ரத்தத்தை அமிச்சா உங்களுக்கு அல்சமியர் நோயே குணமாயிடுது. இதெல்லாம் ஆராய்ச்சி வந்து ஆரம்பத்துல இருக்கு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ல மிக முக்கியமான உணவாக கொடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரட்டை தான் கொடுக்குறாங்க. ஏன் கேரட்டை கொடுக்குறாங்கன்னா, இந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் நீங்க போகும்போது உடம்புல ஏற்படுகின்ற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு கேரட்டை போல் உதவி செய்யக்கூடிய உணவே கிடையாதுங்க. பாருங்களேன், நீங்க அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா $1 மில்லியன். நம்ம ஊர் கணக்குல சொல்லணும்னா 7 கோடி, 10 கோடி, 20 கோடி, அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய உணவு, அவன் என்ன சொல்றான்னா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணா உடம்புல நிறைய மாற்றங்கள் வருது, இந்த மாற்றங்களை நார்மல் பண்ணோம்னா இன்ஃப்ளமேஷனை நாங்க குறைக்கணும். அப்ப இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் ஃபுட்டா கேரட் தான் சார் இருக்கு அப்படிங்கிற. 10 ரூபாய் செலவு பண்ணாலே கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை விட நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் கேரட்டை உணவில் சேர்ப்பதன் மூலமாக. இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமே நம்ம இருக்கும். பொதுவா ஒரு பேனா நம்ம கையில வச்சிருப்போம். இந்த பேனா நம்ம கையிலேயே இருக்கும், அதை தூக்கி போடுவோம், கேட்ச் போடுவோம், பேக்கெட்ல போடுவோம், டப்பால போடுவோம், விளையாடிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் அந்த பேனா காணாம போயிடும். தேடுவோம் 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 தேடுவோம், படபடப்பாயிரும். அதுவும் இந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த லக்கி பென்னு வச்சிருப்பானுங்க, அந்த பென்ல எக்ஸாம் எழுதினாதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வரும்னு ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. கிடைக்கலன்னா பிள்ளைங்கள்லாம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த பேனா திருப்பி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இது ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? கேரட் இந்த மாதிரி தான். ஏதோ ஒரு காய்கறி சாப்பிட்றோம் தான் நம்ம கேரட்டை சாப்பிட்றோம். ஆனால் கேரட்டை விட ஸ்பெஷல் ஃபுட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. நீங்க உணவில் சேர்க்க முடியும்னா பல கோடி ரூபாய் செலவு செய்து எடுக்கக்கூடிய சிகிச்சைகளை விட சுலபமாக உங்க ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம். தோல் அழகு, முகப்பரு வரக்கூடாது, முகத்துல கரும்புள்ளிகள் வரக்கூடாது, முகத்துல எனக்கு சின்ன மாற்றம் கூட வரக்கூடாது, என்னுடைய முகம் அழகா இருக்கணும், என் முகம் பொலிவா இருக்கணும், பார்க்கும்போது என்ன உனக்கு 30 வயசான்னு கேட்கணும், ஆனா என் வயசு 60 இருக்கணும். இந்த ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? கே பாப்னு சொல்லுவோம். இன்னைக்கெல்லாம் வந்து அந்த கொரியன் டிராமாஸ் எல்லாம் பாக்குறாங்க நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்தோட சீரியல் ஓடுது, சீரியலை ஆஃப் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னா, இப்ப எல்லாம் இதை ஆஃப் பண்ணிட்டு கொரியால நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த கே பாப்ல வரக்கூடிய ஒவ்வொரு நடிகர் நடிகைகளுடைய தோலை பார்க்கும்போது அவர்களுடைய வயது என்னன்னு பார்த்தோம்னா அப்படியே அதிசயமா இருக்கு. அப்ப அத்தனை பேரும் என்னடா பண்றானுங்கன்னு சொல்லி கொரியன் ஃபுட்ல பேசிக் ஃபுட்டா என்ன இருக்குன்னு பார்த்தா, புளிக்க வைக்கப்பட்ட, காடியில் ஊற வைக்கப்பட்ட கேரட்டை தான் அவன் உணவா சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஊர்ல ஆல்கலைன் வாட்டர் நம்ம ஒண்ணு பண்ணுவோம் தெரியுமா? தண்ணியில காய்கறி எல்லாம் நறுக்கி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம், 7 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதை லேசா ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஏர் எல்லாம் போன பிறகு புளித்த தண்ணி ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? இதுதான் ஜப்பான்லயும் கொரியாலையும் ஸ்டேபிள் ஃபுட். காடின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு எவ்வளோ தமிழ் கலாச்சாரம் சீர்கெட்டு போயிருக்கு தெரியுமா? காடினாலே என்னன்னு இன்னைக்கு யாருக்கும் தெரியல. ஊறுகாய் போடும்போது காடி தான் போடுவாங்க. இந்த காடியை போட்டாங்கன்னா அந்த ஊறுகாய் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் கெடாது. காடியை செய்வாங்க வீட்டில். அந்த ஆல்கலைன் சுவை இருக்கக்கூடிய அந்த காடி, அதுதான் இன்றைக்கு வந்து இந்த கே பாப்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா அழகான அப்படியே பார்க்கறதுக்கு பல பல பலன் வெள்ளை வெளையேன்னு இருக்கக்கூடிய அந்த தோலுக்கு காரணம்.
அப்போ அவன் என்ன சாப்பிட்றான்? அவனோட ஸ்டேபிள் ஃபுட்டு என்ன? புளிக்க வைக்கப்பட்ட கேரட்டை வெஜிடபிள்ஸாக தான் அவனுங்க சாப்பிட்றாங்க. அவங்களோட உணவுல இறைச்சி இல்லாமல் இருக்காதுங்க. நீங்கள் சாதாரணமாக கொரியாக்குள்ளே போய் நீங்கள் உணவுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சோறு போடுவானுங்க, கொஞ்சம் காய்கறிலாம் வைப்பாங்க. இந்த மாதிரி புளிக்க வைக்கப்பட்ட காய்கறிகள்லாம் வச்சுட்டு கடைசியில் அதுக்கு மேலே ஒரு எறாவோ இல்லை சிக்கனோ அல்லது ஏதோ ஒரு உணவு இருக்கும். அப்போ வருடத்தின் 365 நாட்களும் அசைவ உணவை சாப்பிட்டாலும் அவனுக்கு ஏன் வயசாகிற வேகம் அதிகமாகலை? உலகத்திலேயே மிக குறைவான மாரடைப்பை கொண்டிருக்கக்கூடிய நாடு கொரியா. உலகத்திலேயே மிக குறைவான புற்றுநோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல கொரியா இருக்கிறத பார்க்கும். உலகத்திலேயே இயற்கை மரணம்னு சொல்லக்கூடிய உபாதைகள் இல்லாமல் தூக்கத்திலேயே இறந்து போகின்ற அதிகமான மரணங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு கொரியா. இறைவன் கிட்ட நம்ம கேட்க வேண்டிய வரம் என்ன தெரியுமா? நீண்ட ஆயுள் கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது கேட்க வேண்டிய வரம், எந்த வலிய வேதனையும் இல்லாம யாருக்கும் தொந்தரவு இல்லாம போய் சேரணும்டா சாமிங்கிறோம்ல, அந்த வரத்தை கூட கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காய்கறி தான் கேரட். என்ன சாரு சாவறதுக்கு வழி சொல்றாருன்னு கேட்காதீங்க. உண்மையிலே சொல்றேன், யாருக்கும் தொந்தரவு இல்லாம தூக்கத்துல அமைதியாக போகக்கூடிய வரம் தான் இறைவனோடு நான் வேண்டி வேண்டி கேட்கக்கூடிய வரம். நம்ம இயங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு யாரும் நம்ம பாரம் கிடையாது, நாமும் யாருக்கும் பாரம் கிடையாது. ஆனா வயது ஆக ஆக, ஓய்வு ஆக ஆக, நம்மால் இயங்க முடியாத நிலை வரும்போது நம்ம யாரை பார்ப்பாங்க? நம்ம பிள்ளைங்க. பாவம், அவங்களோட வாழ்க்கைக்காக அவங்க ஓடுறதா இல்லை நம்ம வாழ்க்கைக்காக நம்மளை பார்க்கறதா? அதனால அத்தனை அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கேரட் நிச்சயமாக இயற்கை மரணத்திற்கும் உதவி செய்கிறது. இயற்கையாக உறுப்புகள் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அமைதியான சாத்வீகமான மரணத்திற்கு கூட கேரட் ரொம்ப உதவி செய்துங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 10வது ரொம்ப முக்கியமானது, செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லா இருக்கணும்னா கேரட் ஜூஸ் குடிக்கணுங்க. ஒரு சர்வே நெதர்லாண்ட்ஸ்ல எடுத்தாங்க. இந்த நெதர்லாண்ட்ஸை பொறுத்தவரையில ஒரு அழகான விஷயம் என்னன்னா, இயற்கையை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி எதுன்னா நெதர்லாண்ட்ஸ். இயற்கை சார்ந்த சட்டங்கள் நம்ம சொல்றோம்ல, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பெட்ரோல் டீசல் வாகனங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு மின்சார அடுப்பு நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கீங்கன்னா அந்த காரோட காம்போனன்ட்ஸை இயற்கையை பாதிக்காம எப்படி டிஸ்போஸ் பண்ணுங்கிற சட்ட விதிகளை அதிகமாக பின்பற்றக்கூடிய நாடு இதுன்னா நெதர்லாண்ட்ஸ் தான். கொலை செஞ்சா கூட அங்க மன்னிச்சிடுறாங்க. ஆனா நீங்க என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அதை விட மோசமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த நாட்டுல கேட்கிறாங்க, மகிழ்ச்சியான மக்கள் இருக்கக்கூடிய நாடு. உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் 3 இடத்துல நெதர்லாண்ட்ஸ் இருக்கு. என்னடா ரீசன் இவங்களுக்குன்னு போய் பார்த்தா, 65 வயசு 70 வயசுல கூட கணவன் மனைவி செக்ஸை வாரத்துக்கு 2 முறை வைக்கிறத மகிழ்ச்சியான நிகழ்வாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 45 வயசுல திண்டாடிட்டு இருக்கோம், வாரத்துக்கு ஒரு முறை மனைவி கிட்ட போறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. நேத்து கூட ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சார் 42 வயசு தான் ஆச்சு, செக்ஷுவலா எரெக்ஷன் வரவே இல்லை, 2 முறை செஞ்சிட்டு இருக்கும் போதே எரெக்ஷன் குறைஞ்சிருச்சு, பொண்டாட்டிய பார்த்தாலே பயமா இருக்கு சார், எங்க அவ கேட்டுருவாளோ நம்மளால முடியாதோங்கிற பயத்துல இருக்கேன் சார் அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கும் இல்லையா? அப்ப அவங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கேரட் அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட். ஒவ்வொரு மனிதனும் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க சராசரியாக ஒரு நாளைக்கு 50 கிராம் கேரட்டை உணவுல சேர்க்கிறாங்க தினசரி. வீட்டுக்கு பக்கத்திலே தோட்டம் வச்சிருப்பான். இன்னைக்கு நீங்க லஞ்சுக்கு போறீங்க அப்படின்னா அழகா 2 கேரட்டை பிடிங்க, கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு பிளேட்ல கொடுத்துருவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நல்ல செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வேணும், 29 வயசாச்சு, கல்யாணம் முடிச்சிருக்கோம், குழந்தை எங்களுக்கு 2 வருஷம் வேணாம் சார், நானும் என் மனைவியும் காமத்தில் திளைக்க வேண்டும், எனக்கு நேச்சுரலா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா கேரட் தாங்க. கேரட் ஜூஸ் 50 மில்லி காலையில 50 மில்லி மாலையில அடிச்சிங்கனாலே எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளவு சிறப்பானது கேரட். ஆனா கேரட் யூஸ் பண்ணும்போது 3 விஷயத்த கேர்ஃபுல்லா பார்க்கணும். நம்பர் 1, கேரட்ல சுகர் அதிகம், அதனால சுகர் பேஷண்ட் அதிகமா கேரட்டை பழச்சாறு மாதிரி ஜூஸ் சாப்பிட்றத குறைங்க, ஆனா வேக வச்ச உணவா தாராளமா சாப்பிடலாம். 2வது, கேரட்டு கூட எப்பவுமே உருளைக்கிழங்க சேர்த்து வைக்க கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காற்று, ஒரு வகையான அமில காற்று கேரட்ல கசப்பு சுவையை உருவாக்கி கேரட்டுடைய குணத்தை குறைக்கும். அதனால உருளைக்கிழங்குக்கு பக்கத்துல கேரட் வைக்காதீங்க, தூர தூரமா வைங்க. ஆனா பாருங்களேன், நீங்க மளிகை கடையில பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பக்கத்துல தான் கேரட்டை வச்சிருப்பாங்க. தயவு செய்து இந்த வீடியோவை உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரர்கிட்ட, காய்கறி கடைக்காரர்கிட்ட சொல்லி கேரட்டை தனியாகவும் தூரமாகவும் உருளைக்கிழங்க தூரமாகவும் வைங்க.
உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், முட்டைகோஸ் இது ரெண்டுக்கும் பக்கத்துல கேரட் வரக்கூடாது. அதே போல சமைக்கும் போது உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மூன்றாவது, கேரட் இத்தனை நல்லது செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூட அதிகமாக அதை சாப்பிடும்போது சிறுநீர் அதிகமாக கழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருங்கிறதுனால, ஏன்னா அதோடைய வேலையே உடல் கழிவை நீக்குவதுதான். யாரெல்லாம் இரவு நேரங்கள்ல அதிக நேரம் சிறுநீர் கழிக்கிறீங்களோ அவங்க கேரட்டை பயன்படுத்தாமல் இருப்பது, குறைவாக பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. கேரட்டை எப்படி சாப்பிடலாம்? ஜூஸா சாப்பிடலாம், காலையில சாலடா சாப்பிடலாம். பட் என்னோட ஃபேவரட் ரெமெடி, பொதுவாக நான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரெமெடி இதுதான். 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் மாதுளம்பழம், 10 கிராம் அளவுக்கு இஞ்சி, 200 ml சுடுதண்ணி நல்லா போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து அதுல ஒரு 10 சொட்டு தேன், ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சேர்த்து எப்பொழுதெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குமோ சாப்பிடுவேன். பொதுவா நான் வெளியூர்களுக்கு செல்லும் போது சில ஹோட்டல்கள்ல தங்குவேன். அந்த ஹோட்டல்ஸ்ல அந்த சமையல் துறை வல்லுநர்கள், செஃப்ஸ் இருப்பாங்க. நான் வந்திருக்கேன் அப்படின்னாலே, இல்லை இன்னைக்கு மத்தியானம் நான் வரப்போறேன், செக்இன் ஆகிறேன் அப்படின்னாலே, நான் ரூம்க்கு செக்இன் ஆகி நான் ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஜூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்கா இதுதான் எனக்கு கொடுப்பாங்க. திருநெல்வேலியில, மதுரையில, கோயம்புத்தூர்ல இந்த ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் இருக்கும். அவங்க பொதுவாகவே அங்கே இருக்க செஃப் எனக்கு கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் தான். எதுக்காக இதை சொல்றேன்னா, என்னுடைய பழக்க வழக்கங்கள்ல இந்த கேரட்டை நான் பயன்படுத்துறதுனால என்ன நல்ல பயன்கள் அடைகிறேன் அப்படிங்கிறதையும், நீங்களும் அதை பயன்படுத்தி அடையணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துவதற்காகத்தான் அதை சொல்றேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்க எல்லாருக்கும், சம்மர் ஆச்சு, இந்த மாசம் ஃபுல்லா லீவு, எல்லாம் வீட்டில் தான் இருக்க போறோம். குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தா ஆரோக்கியத்தை கொடுக்கலாம்? தினசரி உணவுல 50 கிராம் கேரட் வேக வைத்த உணவா கொடுங்க. இளம்பெண் இளைஞராக இருக்காங்கன்னா கேரட் ஜூஸா கொடுங்க. வயதானவர்கள் இருக்காங்கன்னா கேரட் சூப்பா கொடுங்க. இல்ல கோடைக்காலம் சார், பிள்ளைங்கெல்லாம் வீட்டுல இருக்காங்க, ஜாலியா இருக்கணும், கேரட் அல்வா பண்ணி கொடுங்க. ஏதாவது ஒரு வகையில கேரட்டை உணவுல சேர்க்க முடியுமான்னு பாருங்க. உங்க ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய கம்யூனிட்டியில, முக்கியமா பெண்கள், நீங்கெல்லாம் சமையல் குரூப்ல நிறைய குரூப்ல இருப்பீங்க, அந்த சமையல் குரூப்லலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்னோட இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. நேரம் கிடைக்கும் போது அதற்கான விடையளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.